சொந்த தங்கையிடம் 2,80,00,000 பணத்தை ஏமாற்றிய அக்கா. பணத்தை இழந்த தங்கை ஜெயபாரதி நெல்லை எஸ்பி அலுவலகத்தில் புகார். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயபாரதி என்பவரிடமிருந்து அவரது சொந்த அக்கா திருநெல்வேலி மாவட்டம் நம்பி தலைவன்பட்டயம் கிராமத்தை சேர்ந்த நம்பி பிரியா என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய போகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி ஜெயபாரதியை அவருக்கு தெரிந்த நண்பர்களிடமிருந்தும் சொந்தக்காரர்களிடமிருந்தும் அதிக வட்டிக்கு பணம் வாங்கித்தர கட்டாயப்படுத்தியுள்ளார். தனது அக்கா கூறுவது உண்மை என்று நம்பி ஜெயபாரதி அவர் சொன்னது போலவே அனைவரிடமிருந்தும் அதிக வட்டிக்கு வாங்கி கிட்டத்தட்ட 2,80,00,000 ரூபாய் இதுவரை கொடுத்துள்ளார். தற்பொழுது வட்டிக்கு கொடுத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஜெயபாரதியிடம் அவர்களது வட்டியை வாங்குவதற்கு மிகவும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் விட்டதின் காரணமாக தனது அக்காவான நம்பி பிரியாவிடம் நான் கொடுத்த 2,80,00,000 ரூபாயை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டதற்கு நம்பி பிரியா மற்றும் அவரது கணவர் பண்டாரம் மற்றும் நம்பி பிரியாவின் மகன் முத்து மேலும் நம்பி பிரியாவின் நண்பர் உலகநாதன் ஆகியோர் சேர்ந்து ஜெயபாரதியை தகாத வார்த்தைகளில் பேசி கீழே தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கியுள்ளார்கள். ஒரு பக்கம் வட்டிக்கு கொடுத்தவர்கள் ஜெயபாரதியை கடுமையாக மிரட்ட, மறுபக்கம் தனது அக்காவிடம் 2,80,00,000 ஏமாந்த விரக்தியுடன் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இவர்கள் அனைவர் மீதும் புகார் மனு அளித்துள்ளார் ஜெயபாரதி. இந்த புகார் மனு மீது சரியான நடவடிக்கை எஸ்பி அவர்கள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நான் மற்றும் எனது 2 சிறிய குழந்தைகள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியுள்ளார். கந்துவட்டியின் கொடுமை மற்றும் தனது சொந்த அக்காவின் ஏமாற்றுத்தன்மையை பொறுக்க முடியாமல் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த ஜெயபாரதிக்கு நியாயம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சார், என் பேரு ஜெயபாரதி. என்னோட ஊர் வந்து ஆதிச்சநல்லூர். ஸோ என்னோட இப்போ எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, என்னோட அக்கா நம்பி பிரியா, என் கூட பிறந்த அக்கா என்ன பண்ணிட்டா, கடந்த 2022 ஒரு 40,000 ரூபா அவளுக்காக வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் வெளியில இருந்து. அந்த 40,000 என்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்து என் ஹவுஸ் ஓனர் பரிமளாங்கிறவட்ட இருந்து 40,000 ரூபா வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த உடனே அந்த 40,000 2-3 மாசத்துல எனக்கு செட்டில் பண்ணிட்டா. திரும்ப 2வது பக்கத்துல உள்ளவங்க, அவ வந்து இன்னொரு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. அந்த 2 லட்சம் ரூபாயும் வாங்கி அதுக்கும் மாசம் மாசம் வட்டி வந்து எனக்கு ஒரு 4% வட்டிக்கு முதல்ல ஆரம்பிச்சது. 4%க்கு வாங்கி கொடுத்து அந்த வருஷம் ஃபுல்லா அப்படி ஒவ்வொரு இதா எங்க மைனி மகன் உள்ள என்ட்ரி ஆறான். அடுத்தது 3வது ஆளா வரான். செந்தமிழன் அவன் பேரு, பாளையங்கோட்டையில தான் இருக்காங்க. அவன் அடுத்தது 3வது ஆளா கொடுக்க ஆரம்பிக்கான். அது வரைக்கும் கரெக்டா அந்த 2022-23 கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கையில ஒரு 17-20 லட்சம் வருது. அப்ப அவட்ட சொல்லுதேன், பிரியா நீ இவ்வளவு பணம் வாங்கியிருக்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுத அப்படின்னு நான் கேட்கும் போது, நான் எல்லாத்தையும் இடம் வாங்க போறேன், நான் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ண போறேன், நான் இடம் வாங்கி வித்துட்டு வர்ற ப்ராஃபிட்ல உனக்கு தாரேன், எனக்கு எங்க இருந்தாலும் எனக்கு வட்டிக்கு பணம் வாங்கிட்டான், எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்ல பிரியா, 10%க்கு மேல யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காங்கன்னு சொல்லும் போது, எல்லார்கிட்டையும் நான் இடம் வாங்குதேன், வீடு வாங்குதேன், இடம் வாங்கி நான் விற்க போறேங்கிறத சொல்லுன்னு சொல்லிட்டா. நானும் அதை நம்பி சொந்தக்காரங்க சென்னையில என் ஃப்ரெண்டு ரஞ்சனி, பரிமளா, செந்தமிழன், அதுக்கு மைனி மகன் செந்தமிழன், புதுக்குடியில உள்ளவங்க கருப்பசாமி, திலீபன், இந்த மாதிரி என் சொந்த பந்தங்கள் ஃபுல்லா எல்லாமே தாய்மாமா பிள்ளைகளு, பெரியப்பா பிள்ளைகளு. வெள்ளூர்ல வந்து முத்துக்குமார், நாகராஜன், லதா, நம்பிக்கண்ணு, சந்தனம், இவங்க எல்லாருக்கிட்டையும் வட்டிக்கு எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி ஒரு 2024-25 மார்ச் மாசம் சொல்லுதான், நீ என்கிட்ட வந்து மார்ச் எண்டுல வந்து நீ எனக்கு வந்து இவ்வளவு பேருக்கு வட்டியை மட்டும் நீ சமாளிச்சுக்கோ 3 மாசம் வாங்கி, 1ஆம் தேதி நான் உனக்கு மொத்தமா செட்டில் பண்ணியதை நான் மொத்த ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மொத்த ரூபா வரப்போகுது, நான் எல்லாருக்கும் அடைச்சிட்டு உனக்கு தர வேண்டிய ரூபாயும் நான் தந்துருவேன் அப்படின்னு சொன்னான். இதை நம்பி நானும் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த 2024 எனக்கு 2% தான் எனக்கு தரா. எனக்கு ஒவ்வொரு இதுலயும் 2%. முதல்ல 300 ரூபா தந்துகிட்டு இருந்தா, அந்த 40,000 ஆரம்பிச்ச கட்டத்துல 300 ரூபா தருவா பெட்ரோலுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கும் அதுல வரவு செலவு கிடையாது. ஒரு நாளைக்கு
டார்கெட் பண்ணி என் குடும்பத்துல எல்லாரும் என்னைய மதிக்காங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னைய போய் கேட்க வைப்பா. இவங்களுக்கு இன்னைக்கு போன் பண்ணு, இவங்க கிட்ட கேட்டு பாரு, வட்டிக்கு கேளு. அவதான் என்கிட்ட ஞாபகப்படுத்துறது. இவங்க கிட்ட கேளு, உனக்கு பணம் தருவாங்க. நான் வட்டிக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா 15% கேளு, 20% கேளு, 20%ல நீ 10,000 எடுத்துக்கோ, 5,000 ரூபாய் எடுத்துக்கோ, எனக்கு வாங்கித்தா, நான் உனக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் 4 நாள் பொறுப்பு, இத்தனாம் தேதி நான் உனக்கு அடைச்சிருவேன் அப்படின்னு. அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கி லைனா எல்லாருக்கிட்டையும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கடந்த மார்ச் மாசம் கடைசியில மொத்தமா அடைக்கிறேன்னு சொல்லி 80 லட்சம் ரூபாய் மொத்தமா கொண்டு போய் நான் வெள்ளூர்ல உள்ள பெரியப்பா பிள்ளைங்க கிட்ட வாங்குறேன். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா. அதுல 20 லட்சம் ரூபாய் ஏற்கனவே முதலே வாங்கினது. அப்போ கடந்த அவ்வளவு பேருக்கு நான் வட்டி செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேல. 1ஆம் தேதி அடைக்கிறேன்னு சொல்லும் போது 1ஆம் தேதி அவ வீட்டுக்காரு, பண்டாரம், பிரியாவோட வீட்டுக்கார் பேரு பண்டாரம். அவர் வந்து புரோட்டா அடிக்கிற மாஸ்டரா இருந்தாரு. கடந்த 6 மாசமா அவர் வேலைக்கு போகல. கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் வீட்லயே இருந்துட்டாரு. ஆனா உடம்பெல்லாம் சரியில்லாமலாம் இல்ல, அவங்க வீட்டுலதான் நானும் இருக்கேன். எங்க ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து நம்பி பிரியா என்ன பண்ணிட்டான்னா சண்டை இழுத்து விட்டு எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். எப்படின்னா அசிங்கமான தகாத வார்த்தையில ஜெயா உங்களை பேசுதான், என்கிட்ட வந்து உன் வீட்டுக்காரர் என்கிட்ட தகாத முறையில பேசுதாங்க, அதனால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருங்க, நீ என் கூடயே திருநெல்வேலியிலே இருந்துக்கோ, நீ உன் பிள்ளைகளை கூட்டிட்டு இங்க வந்துட்டு நீ அவங்க கூட வாழாத அப்படின்னு சொல்லி நீ சண்டை போட்டு இழுத்து கூட்டிட்டு வந்துட்டான். அப்போ நான் இங்கதான் இருக்கேன், நம்பித்தலையம்பட்டயத்துல தான் இருக்கேன். 1ஆம் தேதி பணம் அடைக்க போறேன். அடைக்கிறதுக்கு என் மாமா பசங்க பிள்ளைங்களை 2 பேரையும் கூப்பிட்டு விட்டுருந்தேன், மருமகா 2 பேரையும். அவங்க என் கூட சப்போர்ட்டுக்காக வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி வீட்லயே கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறான். அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட உள்ள கூப்பிடுதேன். நீங்க வாங்க, எனக்கு எப்படியாவது நான் பண்ணதெல்லாம் தப்பு, பிரியா பண்ணுனது எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, இவ இப்படிலாம் என் தப்பா பேசியிருப்பாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் அழுது எனக்கு பணம் வாங்கிட்டாங்க, எப்படியாவது எனக்கு பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்ட உடனே அவங்க 1ஆம் தேதியில இருந்து அவங்ககிட்ட பேசுனாங்க. மைனி நான் பணம் கொடுத்துருவேன் கண்ணா, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன், நீங்க எப்போ கண்ணா எனக்கு ரூபா தருவீங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரங்க கேட்காங்க. கேட்டதுக்கு நான் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவேன். 10ஆம் தேதி வாங்க கண்ணா, 9ஆம் தேதி வாங்க, மதியத்துக்கு மேல வாங்க, நான் உங்களுக்கு பணம் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி 2-3 வாட்டி அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க பேசினாங்க. பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளவு அன்னைக்குதான் நான் பேசுறேன் அவங்க கிட்ட. அது பேசி போன் பண்ணி எல்லாம் கேட்டு 9ஆம் தேதி போறோம். போன உடனே அவன் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து தகாத முறையில என்னைய தாக்கி, அன்னைக்கு 9ஆம் தேதி தாக்கி என் வீட்டுக்காரை உள்ள வர விடாம அசிங்கமா பேசி அடிக்க போய் உலகநாதன், நம்பி பிரியா, முத்தரசன், பண்டாரம் இவங்க 4 பேரும் சேர்ந்து என்னைய அடிச்சு வெளியில விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுக்கார மேல. எங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி. என் தாலியை கொண்டு சார், தாலி கூட கிடையாது எனக்கு, இங்க தாலியை மொத்தத்தையும் அத்து, தாலி செயினையும் அத்து என்னைய விரட்டி விட்டுட்டாங்க. சரி நான் அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி உயிருக்கு பயந்து போய் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு கிளம்பி நான் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிடலாம், நம்ம அங்கதானே நம்ம பணம் நிறைய வாங்கியிருக்கோம், இங்க நான் சொந்தக்காரங்கிட்ட ஃபுல்லா பணம் வாங்கிட்டேன். சோ எல்லாரும் இனிய வந்து கொண்டு வருவாங்கிற ஸ்டேஜ்ல நான் போயிட்டேன். இனி விட மாட்டாங்க, இனிமே பணம் வந்து கம்மியான பணம் கிடையாது, இனி விட மாட்டாங்க, எல்லார்கிட்டையும் வட்டிக்கு வாங்கியிருக்கேன். மொத்தம் எவ்வளவுமா நீங்க வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க? 2,80,00,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் சார். 2,80,00,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க. சோ அவங்க வந்து வட்டி எல்லாம் வந்து கரெக்டா கொடுத்தாங்களா? உங்களை எந்த மாதிரியான சித்திரவதை பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? சார் நான் அந்த சென்னைக்கு இங்க இருந்து தப்பிச்சு நான் ஓடி போகும்போது 9ஆம் தேதி ராத்திரி நான் அங்க இருந்து போயிட்டேன் சார். போயிட்டு ரிட்டர்ன் 11ஆம் தேதி வந்து வெள்ளூர்ல உள்ளவங்க லத்தாங்கிறவங்க வந்து என்னை அங்க இருந்து வந்து கூட்டிட்டு போறாங்க. வெள்ளூருக்கு என் கூட வா, நான் உன்னை, என் தம்பி எல்லாருமே இருக்காங்க, தாளையத்துல என்னோட தம்பி மணிப்பாண்டி, அவனோட ஃப்ரெண்டு ராம், அவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்கள வச்சு நான் ஒரு ஆட்டோ டிரைவரும் ஒருத்தர் உண்டு சார். இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, நம்பித்தலைப்படத்துல போய் நம்ம போய் கேட்போம்னு சொல்லி எல்லாரும் போகும்போது அங்க வச்சு நம்பி பிரியா என்ன பண்றா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா, இப்படி என் பையனை வந்து எல்லாரும் கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை அங்க இருந்து விரட்டி விட்டுருந்தாங்க. அவங்க 6 நாளா அவங்க வீட்டுலதான் சார் நான் இருக்கேன். 6 நாளா இனி ஃபுல்லா சித்திரவதை. 6 நாளா அந்த என் பிள்ளைய வந்து கொன்னுருவேன், ஒரு 2 சின்ன பிள்ளைங்களையும் கலாசித்திரால இப்ப படிக்கி ஸ்கூல்ல போய் உன் பிள்ளைல கொத்தி தூக்கிட்டு போயிருவேன், ராயபுரத்துல நான் ஆள் வச்சிருக்கேன், இப்ப நான் கொன்னுருவேன், நீ உண்மையை சொல்லல நான் கொன்னுருவேன்னு சொல்லி நான் எல்லார் காலையும் கீழே விழுந்து அழுதேனா. எல்லாரும் என்னைய கிட்டத்தட்ட அடிக்கிற ஸ்டேஜ்ல எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். 6 நாளைக்கு அப்புறம் அவங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளா நாங்க நம்பி பிரியா வீட்டுக்கு போறதுக்கு ரீச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணதும் நம்பி பிரியா அவன் வீட்டுல இல்ல, கதவை பூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்புறம் நம்பி பிரியாவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திருக்கணங்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 4 கோடி ரூபாய் ஜெயா கிட்ட நான் வாங்கினேன், 37 லட்சம் நான் கையில கொடுத்துட்டேன்,
மீதியே நான் வந்து எல்லாமே நான் கையில கொடுத்துட்டேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார். நாங்க போய் கேட்டதுக்கு திருக்கணங்குடி எஸ்ஏ அவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை விசாரிச்சாங்க. விசாரிச்சு பணம் வாங்கி கொடுமா, நீ ஒழுங்கா இவங்க கிட்ட வாங்கினதை கொடுத்துரு, கையில கொடுத்ததை கழிச்சு போக மீதியை கொடுன்னு சொன்னதுக்கு, இல்ல நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்ல, எதனாலும் நான் எங்கனாலும் போய் பாத்துக்கிட்டேன், நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க, என்னால கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸும் எங்க கிட்ட வந்து எந்த நடவடிக்கையும் எங்களை எடுக்கல திருக்கணங்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருந்த வந்து கேஷ் உங்களோட ஜுவல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் உண்மையா? ஆமா சார், என்னோட 38 பவுன் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க சார். எல்லாத்தையும் வித்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். என்னோட பணத்தையும் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க சார், வித்துட்டாங்க. என் பணத்தை வந்து திரும்ப கேட்டதுக்கு என்னை அன்னைக்குதான் சார் என்னை அடிச்சு விரட்டினாங்க. என் பணமா எனக்கு என்னோட பணத்தை நீ தந்துரு அப்படின்னு நான் கேட்டதுக்கு அன்னைக்குதான் சார் என்னைய தகாத முறையில பேசி என்னைய வயிற்றுல மிதிச்சு அன்னைக்கு தள்ளது கூட அன்னைக்குதான் சார் இனி. இப்போ வந்து நீங்க கடைசியா காவல் கண்காணிப்பாளருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான நீதி வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? சார் இதுல வந்து எல்லாருக்கிட்டையும் நான் வட்டிக்கு தான் சார் பணம் வாங்கியிருக்கேன். அதுல எல்லாருக்குமே வட்டி நான் ஒரு நாள் கூட தள்ளி போட்டு டேட்டு தள்ளி போட்டு கூட நான் கொடுத்தது கிடையாது. எல்லாருமே நிறைய வட்டி வாங்கினவங்களும் இருக்காங்க, கம்மியான நாட்கள்ல வட்டி வாங்கினவங்களும். யாருக்கெல்லாம் வட்டி வாங்கிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சார் 22 பேர் இருக்காங்க சார் மொத்தமா எல்லாம் சேர்த்து. அதுல வந்து சென்னையில சேர்ந்த பரிமளா, சென்னையில தான் ரஞ்சனி, பினான்ஸ் ஆண்டின்னு அங்க ஒரு பப்ளம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு லேடி ஆந்திராக்காரங்க, அந்த லேடி. அதுக்கப்புறமா வந்து ராஜேஷ் சேட் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அது போக பாண்டியன்கிறவர், அவர் வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவரு தனியா கொடுத்திருக்காரு. இது போக ஊர்ல பாத்தீங்கன்னா ஆசிர் ஜெயக்குடி, பேரூர்ல இருந்து ஆசிர் ஜெயக்குடி, இது நம்பிக்கண்ணு, லதா, நாகராஜன், முத்துக்குமார், சந்தனமாரி, தலவாய் சுந்தரம், நங்கேஸ்வரி, இவங்க அண்ணாதுரை, சமூகபுரத்தை சேர்ந்த அண்ணாதுரை, புதுக்குடியை சேர்ந்த திலீபன் கருப்பசாமி, சீதா. இதுல வந்து செந்தமிழன் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து எங்க கூட வந்து வரவு செலவுல இருக்காங்க சார். எல்லாருமே இதுல அதிகமான வட்டி வாங்கினவங்க தான் இருக்காங்க இதுல. இப்ப உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, இதுக்கு கரெக்டான நீதி கிடைக்கலாம், உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சார் இது உண்மையிலேயே சொல்லுதேன், இனிய வந்து இப்போ நிறைய பேர் வந்து இதுல ஒரு சில பேர் வந்து இனிய வந்து கொலை மிரட்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னைய வாழ விட மாட்டேன், நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னைய நான் வாழ விட மாட்டேன், உன் பிள்ளைங்களையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேங்கிற மாதிரி இனிய சொல்லுதாங்க சார். இதுல என்னைய காரை வச்சு இப்போ லாஸ்டா போன 4 நாளைக்கு முன்னால காரை வச்சு இவ்வளவு ரோட்ல அடிச்சு தூக்க போறோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல எங்களை சொல்லுதாங்க சார். இப்போ இதுக்கு நான் வந்து எஸ்பி ஆபீஸ்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார், கலெக்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, சிஎம்க்கு நாங்க இங்க இருந்து கம்ப்ளைண்ட் தபால் மூலமா நாங்க அனுப்பியிருக்கோம், எல்லாருக்குமே நாங்க அனுப்பியிருக்கோம். இன்னும் எந்த நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கல. இத வந்து காவல் அதிகாரிகள் இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா இதுல நான் சாகதான் செய்யணும். நான் மட்டும் இல்ல, என்னோட குழந்தைங்களும் சேர்ந்து மருந்து குடிச்சு சாவதான் சார் செய்யணும். இதுல உயிரோடே இருக்க முடியாது. அந்த ஆல்ரெடி ஒரு வாட்டி சூசைட் பண்ண போயிட்டேன், தூக்கு போட போயிட்டேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் காப்பாத்திட்டாங்க. ஆனா இன்னமும் வந்து என் வீட்டுக்கு வந்து வெளியில வந்து அசிங்கப்படுத்துதாங்க. வீட்டுக்கு வெளியில வந்து கத்துறது, அசிங்கப்படுத்துறது, நீ செத்தா நான் உன்னைய பணத்துக்கு நான் விட்டுருவேன், நீ செத்துட்டேன்னா நான் விட்டுருவேன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல சொல்லுதாங்க சார். என்னோட 2 குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க, 1 5th ஸ்டாண்டர்ட் படிக்கி, 1 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கி. இதை தவிர்த்து எனக்கு வழி வாழதுக்கு நம்பிப்பிரியாட்ட இருந்து எனக்கு பணம் வாங்கி கொடுக்கலன்னா என்னால வாழவே முடியாது சார். நம்பிப்பிரியாட்ட வாங்கி பணம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சொத்து மதிப்பெல்லாம் இருக்கா? அவங்க வீடு வாங்கி என்கிட்ட பணம் வாங்கிதான் சார் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க, லேண்ட் வாங்கியிருக்காங்க, 70 பவுன் நகை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷாவே நிறைய வச்சிருக்காங்க சார். வச்சுக்கிட்டு என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க. நான் சம்பாத்தியம் பண்ணி வாங்கின காசு உனக்கு எப்படி நான் தர முடியும்னு சொல்லி என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க சார். அவங்க வீட்டுல எந்த வருமானமும் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா ஸ்டால்ல வேலை பார்க்கக்கூடிய ஆள், பரோட்டா அடிக்கிறவர். பசங்க 2 பசங்களும் காலேஜ் படிக்கிறாங்க, என்னைக்காவது உடையில வேலைக்கு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க வீட்டு வருமானம் வேற எதுவுமே கிடையாது. இதை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல என்னோட பணத்தை வச்சு எல்லா சொத்தையும் வாங்கி போட்டுட்டாங்க. நான் கேட்டதுக்கு நீ செத்துட்டேன்னா உனக்கு பணம் தர வேண்டாம் அப்படின்னு விரட்டி விட்டுட்டாங்க சார். முதல்வருக்கு நீங்க ஒரு இறுதியான கோரிக்கை வைக்கணும், என்ன வைப்பீங்க? எனக்கு இதுக்கு வந்து கட்டாயமா நம்பிப்பிரியாட்ட இருந்து என் பணத்தை மீட்டெடுத்து எனக்கு தரணும். இல்லைன்னா நான் என் குழந்தைங்களோட நான் தற்கொலை தான் பண்ணணும். இதை தவிர்த்து இதுல வேற வழியே இல்லை என்னால். என் சொந்தக்காரங்களும் சரி, சென்னையில உள்ளவங்களும் சரி, யாரும் இனி சும்மா இருக்க விட மாட்டேங்காங்க.
டெய்லி டெய்லி வந்து நீ செத்துரு, நீ செத்துட்டேன்னா எனக்கு நீ பணம் தர வேண்டாம், நான் உன்னைய விட்டுருவேன். அதுல வந்து அண்ணாதுரைங்கிறவன் வந்து என்ன பண்ணிடுறான், பெட்ரோலை ஊத்தி உன்னைய நான் எரிச்சிருவேன், நீ வாழக்கூடாது, நீ செத்துட்டேன்னா நான் விட்டுருவேன் உன்னைய நான் அப்படிங்கிற வந்து 2-3 வாட்டி கொலை மிரட்டல் பண்ணிட்டு போனான் சார். இதனால என்னோட கணவர் வந்து விவாகரத்து பண்ணுத லெவலுக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரியாம நீ இவ்வளவு வெரைட்டியும் பணம் வாங்கியிருக்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா நீ என்கிட்ட எதையுமே சொல்லாம அவ்வளவு பணத்தையும் நீ வந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்க. இனிமே என் குழந்தைங்களை கூட நான் இன்னும் 4 மாசம் ஆச்சு சார், நான் என் பிள்ளைங்களை நான் பார்த்து இதோட சரி என் கணவருக்கு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி நீ எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை வாங்கிட்டேங்கிறதுக்காக விவாகரத்து பண்ணத அளவுக்கு என் குடும்பம் அந்த நிலையில இருக்கு. நான் இப்போ இதுல இருந்து நான் வெளியில எடுத்து நான் வெளியில வரணும்னா இதுக்கு காவல்துறை தான் எனக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு கிடையாது. என் குழந்தைங்களோட நான் சாகுறது தவிர எனக்கு வழியே இல்லை சார் எனக்கு.